டியூஸ்டே மார்னிங் சேமியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்மக்கிட்ட இருக்கிறது ராகி சேமியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தாளித்து விட்டு தண்ணி கொதிக்க வச்சதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ராகி சேமியாவுக்கு மட்டும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் ஏற்றிட்டேன். நான் பொதுவாக ராகி சேமியா தாளிச்செல்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி 2 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவேன். எடுத்து தேங்காய் பூ தூவி நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி சேர்த்து சாப்பிட்டுக்குவேன். பையன் சேமியா வேண்டவே வேண்டான்னுட்டான், அதனால் அவனுக்கு தோசை முடிச்சுட்டு ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின இந்த கார்ன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலேயே இருக்கும். சுத்தமாக மறந்தே போச்சு 2 கார்னும் வாங்கி வச்சது. ஒவ்வொரு தடவையும் பார்ப்பேன், ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்பேன், திருப்பி மறந்தே போயிடும். இப்போ எப்படியாவது வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்றைக்கி அவிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெளியே திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி போனேன்னா கண்டிப்பாக கார்ன் சாப்பிட்ருவேன் நான். மசாலா கார்ன் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை வேக வச்சுட்டு செடியெலாம் சுத்தமாக இப்போ பராமரிப்பே கிடையாது. அது ஒரு மாதிரி காடு மாதிரி வளர்ந்து போய் நிற்கிது. ஸோ எல்லாத்தையும் ஓரளவு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், என்னால் முடியல. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம், ஹஸ்பண்ட் பார்த்து பாருன்னு விட்டாச்சு. அத்தை வரும்போது பனங்கிழங்கு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நிறையா கொண்டு வந்திருந்தாங்க, அதில் கொஞ்சம் மட்டும் அவிச்சு எடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு பனங்கிழங்குனா ரொம்பவே இஷ்டம்.